ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்கோட மேப்பு. இது ஒரு ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா சாத்விக் ஃபுட் தான் இருக்கும்னாங்க, பயமுறுத்தி விட்டாங்க. நிறைய முக்கியமான புள்ளிகள் கூட இடைஞ்சிருக்காங்க. வரும்போது நம்மளை போட்டாங்கன்னா அதை வெட்டிட்டாங்க. இதான் அந்த மூக்கெல்லாம் வெட்டு இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வெட்டு. ஒரு 30 நாள் ஐசியூவில் இருந்தேன். தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 2000-3000 வருஷமாக நம்மளுடைய பண்பாடு பாரம்பரியத்தில் கலந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கடவுள் ராமர் அப்படின்றது. தேவையான விஷயங்கள் நிறையா வச்சுருக்காங்க. ஒரு குட்டி உலகம், ஒரு மினி உலகத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்கன்றதான் சொல்ல வேண்டும். பெங்களூர் வந்து பட்டர் மசாலா தோசை சாப்பிடணும் அப்படின்னு ஆசை. லைக் சனாதன் இஸ் ஈக்குவல் டு ஆன்டி ஃபெமினிசம். ஹவ் டு யூ ரெஸ்பாண்ட் டு இட்? இட்ஸ் ஆக்சுவலி தி அதர் வே அரவுண்ட். இப்போ நம்ம ஏன் அவசரமா போறோம்னா, இப்போ குருஜியோட நம்ம ஸ்மார்ட் மெம்பர்ஸ்க்கு ஒரு செஷன் இருக்கு. இன்னைக்கு நைட் வந்து நம்ம திருச்சி போகிறோம். திருச்சியில நம்ம சேனலை கௌரவிக்கிறாங்க. We appreciate your efforts to participate ethical journalism. மக்கள் தான் எங்களுடைய பலம். பேசு தமிழா பேசினுடைய பலம் மக்கள். ஜெய் குருதேவ். ஸோ பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ இருக்கிறது பெங்களூர்ல ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆசிரமத்தில் இருக்கோம். ஸோ இது வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் இன்டர்நேஷனல் சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீ ரவிசங்கர் குருஜியினுடைய ஆசிரமம் இது. ஸோ இந்த ஒரு இடத்துக்கு நமக்கு இந்த ஸ்மார்ட் என்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதுலேருந்து ஒரு இன்விடேஷன் வந்துருந்துச்சு. ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸுடைய கான்ஃபரன்ஸ். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நேஷனல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, தேசியவாதிகள், எழுத்தாளர்கள், இன்னும் பல தேசியவாதத்துக்காக செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்கள் பல பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த ஆசிரமத்தையும் ஒரு விளாகாக எடுக்க போகிறோம். ஏன்னா ஒரு பிரம்மாண்டம், லிட்டரலி சொல்ல போனால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆசிரமமாக தான் இருக்குது. இப்போ நம்மளை ஒரு பஸ் டூர் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஸோ அந்த பஸ் டூர்லேயே நமக்கு பெரும்பாலான ஆசிரமத்தை சுற்றி காட்டுவாங்களாம். அதுக்கு முன்னாடி நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இது ஒரு ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா சாத்விக் ஃபுட் தான் இருக்கும்னாங்க, பயமுறுத்தி விட்டாங்க. காரம் இருக்காது, உப்பு கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் அப்படி இல்லை, சூப்பராக இருக்குது. லஞ்ச் மெனுவே பார்த்தீங்கன்னா வெரைட்டி அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ரொட்டி இருக்குது, சென்னா இருக்குது, சாம்பார், நெய், பருப்பு பொடி, அதோட கிச்சடி வேறு இருக்குது, மோர் வேறு இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு மெனு தான், நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. டெய்லி இங்கே ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்றாங்களாம். எல்லாருக்குமே வந்து இவ்வளோ குவாலிட்டியான ஒரு உணவு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு பஸ் டூர் ஆரம்பிக்கலாம் வாங்க. ஸோ அந்த பஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த vlog முழுக்கவே நம்ம கூட அக்கம்பெனி பண்ண போகிறது நிறைய முக்கியமான புள்ளிகள் நம்ம கூட இடைஞ்சிருக்காங்க. விக்னேஷ் பாலிடாக்ஸ். ஹாய். விபின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விபின் ஃப்ரம் பாரத் ஃபர்ஸ்ட் அண்ட் பிரபாகர் ஃப்ரம் தி தமிழ் சேனல். பிரபாகர் எல்லாருமே நம்ம கூட அக்கம்பெனி பண்ணுவாங்க. ஸோ பஸ் வந்துருச்சு, லெட்ஸ் கோ. ஹோட்டல் வீடியோ. ஸோ இந்த ஆசிரமம் வந்து ரொம்ப பெரிய ஆசிரமம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு நடந்து போகிறதுக்கே வந்து அவ்வளோ நேரம் ஆச்சு. நாங்கள் தங்கி இருக்கிற இடத்துலேருந்து சாப்பிட்ற இடத்துக்கு வர்றதுக்கே வந்து 7 கடல் 7 மலை தாண்டி வர்ற மாதிரி இருந்தது. ஸோ ஒட்டுமொத்த ஆசிரமும் எப்படி இருக்குது, ஏன்னா என் மைண்டில் வந்து ஈஷா காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஈஷா காம்ப்ளெக்ஸை ஒரு ரெஃபரன்ஸாக நான் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு பெருசாக இருக்குமான்ட்டு, அதை விட இது பெருசாக இருக்கும்னு சொன்னாங்க. லெட்ஸ் see. So it's Radha Kund. So nearby places, whatever the water is there, we are collecting there. For it is used for the agriculture as well. Left and right side, both are the places where the marriage venue or functions venues are there. On a special occasions, it will be open. Approximately 300 plus acre. This entire property is like located. So it's on the main highway side, right and left both side it is there. I think everyone knows about the Gurukul way, like the old students, our old culture, it is there. So same it will be there. So I suggest everyone to just remove your slippers and socks if it is there in the bus only. Then we'll walk inside. So make sure that you are boarding on the same bus. Please note it down your bus number, please. 10 minutes maximum we are keeping it. Bus number 7. So come this way, no? So this is the entrance. Old, the traditional way when we are doing in the ashram, at that era we are following the same only. They have a Vedas classes, Upanishad, all these things are there. You can check it out. You can see your left hand side, the students. So whenever we go to any Gurukul, the first thing will be there, the Ganpati temple. So come everyone, we will visit the Ganpati temple as well.
celebrating Ganpati also? We did, huge we did. Even that the Guruji's was in the ashram. So we are doing the Gauri Puja, after that the Ganpati. One more, there are places, there are multiple places, but we are going next to the Gaushala now. கோஷாலா. Gaushala. How many cows are there approximately? Again, I will let you know the exact figure. 1700. Thank you, sir. Okay. 1700. இப்போ நம்ம இந்த vlogல நம்ம கூட ஜெயகிருஷ்ணன் ஜி இணைஞ்சிருக்காரு. இது நிறைய ஊடகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம ஊடகத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்ட் ஆஃப் லிவிங் என்றோட ஃபர்ஸ்ட் என்ன நினச்சிட்டு வந்தீங்க ஒப்பீனியன்? நம்ம என்னன்னா நம்ம சங்கி கோஷ்டியெல்லாம் ஒன்றா சேர போகிறோம், அதுவும் பத்திரிகை தொழுகிற சங்கி கோஷ்டிலாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியில் வந்து சேர்ந்தோம். இப்போ நீங்கள் பார்த்தா பல்வேறு விஷயங்கள், அதுவும் நம்ம கலாச்சாரங்கள், நம்மளோட சனாதன தர்மம்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வெளியே இருக்குது. ஆனால் உள்ளே பார்க்கும்போது நல்லா பேணி பார்க்கப்படுகிறது. எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா வேத கோஷங்கள் இருக்கிறது, கோசாலா போன்ற விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த சனாதனம் மற்றும் கலாச்சாரங்கள்லாம் இங்கே பேணி காக்கப்படுகிறது அப்படி ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் கிடைத்தது. அதனால் வந்து இந்து தர்மமோ சனாதனமோ இனிமேல் அழியக்கூடிய வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? முடியவே முடியாது. சனாதனம் அழிச்சிருவோம், டெங்கு மலேரியா மாதிரி அழிச்சிருவோம்னு சொல்லுவாங்க, அதை அழித்துக்கவே முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் பார்த்தா வேதங்களை வந்து இன்னும் கற்றுக்கொண்டு சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவங்களாம் வெளியே வந்து இன்னும் நம்ம மதத்தையும் சனாதனத்தையும் கண்டிப்பாக வளர்ப்பார்கள். Okay, so we have a time frame, 10 minutes we have. So within 10 minutes we have to finish it Gaushala visit as well. तो आपको पकायदा और स्लॉट दे दिया जाएगा सुबह या शाम का, तो उस हिसाब से आप सेवा कर सकते हैं. वो इन्फॉर्मेशन இது பிரச்சனை இல்லை, கொம்பு இல்லை. अभी जैसे आप शाम को जाएंगे, இதுதான் கோசாலை. கோசாலையில இந்த பக்கம் காடை மாடுகள், இன்னும் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா பசு மாடுகள், இன்னும் பல ஜல்லிக்கட்டு காளைகள் கூட இருக்கு. இங்க கூட பாத்தீங்கன்னா என்னென்ன வகையான மாடுகள் இருக்கு, என்னென்ன லைக் மாட்டு இனங்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா, பிரீட்ஸ், அது எல்லாமே கூட எழுதியிருக்காங்க. அதுல என் கண்ணுல பட்டதுதாங்க, எங்க போனாலும் நம்மளை வந்து அரசியல் பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிர் அப்படிங்கிற ஒரு மாட்டு இனம். ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்து காங்கரேஜ் சம்திங் இருக்கு, ரெண்டுமே குஜராத்ல இருந்து. அடுத்து சாஹிவால் என்று ராஜஸ்தானா பஞ்சாப்ல இருந்து. நாலாவது ஓங்கோல் மாடு அப்படின்னு எழுதியிருக்குங்க, அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, தெரியுதான்னு பார்க்கலாம். ஓங்கோல் மாடு இங்க இருக்கு. இன்னும் இங்க பாருங்க, தமிழ்நாட்டிலேருந்து இருக்கு, மகாராஷ்டிராலேருந்து இருக்கு, கேரளாலேருந்து இருக்கு, ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஹரியானாலேருந்து இருக்கு. இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மாடுகள் இங்க அப்படியே இருக்கு. இன்னும் பல மாட்டு வகைகள், மாட்டு இனங்கள் கூட இருக்கு. கிர், அதான் கிர்ன்னு நினைக்கிறேன், அதான் கிர் மாடுகள் குஜராத்ல. லிட்டரலி ஒரு ஸ்ட்ரெச், அந்த முனையிலேருந்து இந்த முனைக்கு அப்படியே நடந்து வந்தோம். அந்த முனையில நம்மளை ட்ராப் பண்ணாங்க வேன்ல. இப்போ இந்த முனையில வந்து வேன் நிற்கிது, அப்படியே சுத்திட்டு வந்துடுச்சு வேனு. இன்னும் எந்த வித மாடுகள் இருக்கு, என்ன விதமான மாடுகள் இருக்கு, எப்படி பராமரிக்கிறீங்க, என்னென்ன தீவனங்கள் போடுறீங்க எல்லாம் கேட்கணும்னு ஆசை தான். பட் நமக்கு டைம் இல்லை. அடுத்தடுத்த செஷன் இருக்கு. இப்போ ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் என்று இந்த யோகா ப்ரோக்ராம் ஒன்று இருக்குங்க, அதனால அதற்காக போயிட்டு இருக்கோம். இந்த பக்கம் சிவபெருமான், இங்கே ஃபுல்லாக காமதேனு, எங்கே பார்த்தாலும் மாடு மயமாக வச்சிருக்காங்க. ஒரு மாதிரி யூஸ்வலி இந்த கோசாலைலாம் அப்படியே காம்பேக்டாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன், ஆனால் அப்படி இல்லை. ஸ்ரீ ஸ்ரீ கோஷாலா என்று இந்த கோசாலாவோட பேர். இவ்வளோதான் நினச்சோம். அந்த பக்கம் பாருங்க, அந்த பக்கம் மாடுகள் அப்படியே வரிசையாக நிற்கிது, பெரிய கியூ நிற்கிது. நம்ம எப்போவுமே டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அவ்வளோதான் நினச்சோம், ஆனால் அவ்வளோ மட்டும் இல்லை, இன்னுமே இருக்கு அப்படின்னு பாருங்க. இது ஃபுல்லாக மாடுகள் தான், ஆனால் இருட்டாக இருக்குது. உள்ளே போய் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணால் இருட்டாக இருக்குது. இப்போ அதிகமாக A2 மில்க் அப்படிங்கிறது அவேர்னஸ் அதிகமாகிட்டு இருக்கு. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா A2 பால் இன்னும் கேட்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த A2 பால்லேருந்து கடைந்து எடுத்த தயிர்லேருந்து கடைந்து எடுத்த மோர் இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். நல்லா இருக்குங்க உண்மை, சும்மா விளாகுக்காக சொல்ல, உண்மையே நல்லா இருக்கு. லஸ்ஸி கேட்டு அதுக்குள்ள லஸ்ஸி குடிச்சு போட்டாங்க. அங்கே பாருங்க குடிச்சுக்கிட்டு இருக்காங்க லஸ்ஸி. நம்ம
இங்கேயே விற்கிறாங்க, இங்கேருந்து கறந்த பால்லையே இங்கேயே விற்கிறாங்க போல. ஸோ நைஸ். ஸோ இன்னைக்கான இந்த பஸ் கோட்டாவில் இந்த 2 இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வராங்களாம். அடுத்தடுத்து நம்மளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இன்னும் ஒரு நாள் இருக்குது. என்னென்ன வருது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இன்னைக்கான கோட்டா பஸ்ஸில் ஓவர். அடுத்து ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் போல வாங்க. மத்தியானம் கோஷாலா போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்கோடைய அது யோகா ப்ரோக்ராம். அது அதில் சுதர்ஷன் கிரியா, இன்னும் நிறைய பிராணாயாமம் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீவ் ஆகி லைட்டாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் இப்போ வந்து சத்சங் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து குருஜி அவர் பேச போகிறாரு. இதை கேட்கறதுக்காக ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ், எல்லாருமே வந்து தரையில் உட்காந்து மண்ணில் உட்காந்து கேட்குறாங்க. ஏன்னா யாரெல்லாம் வேணுமோ சேர்ல கூட உட்காந்துக்கலாம். நிறைய பேர் மண்ணில் உட்காந்து தான் விரும்புறாங்க. நமக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் மெம்பர்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா. எல்லாமே ஒரு மாதிரி எக்ஸைட்டடா இருக்காங்க எப்போ வந்து குருஜி பேச போறாரு அப்படின்ட்டு பாக்குறதுக்காக. உண்மையிலேயே ஒரு வைபா சொல்ல போனா நல்ல ஒரு வைபா இருக்குங்க. ஏன்னா பெங்களூர்னாலே குளிர் தான். இந்த குளிர்காலத்துல ஈவினிங் டைம்ல மழை சாரலோட ஸோ குட் பீப்புளோட இருக்கிறது நல்ல ஒரு வைபா இருக்கு. பிரணாம் குருஜி. வாட் இஸ் த தர்மா டுடே கான்டெஸ்ட்? தமிழ்லையும் கொஞ்சம் சொல்ல முடியுமா குருஜி? தமிழ்லேயே சொல்கிறோம். தமிழில் வேணுமா? தர்மம்னு அதுதான், எது தலை காக்குமோ அதுதான் தர்மம். தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? நாம் எதுலேருந்து நாம் இந்த வினையிலேருந்து வினை இல்லாத வெறுப்பு இல்லாத விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி கொடுக்கறது தான் தர்மம். நம்ம வாழ்க்கை என்ன விருப்பும் வெறுப்பும் உள்ளதாக இருக்குது, அப்படி தானே? இந்த வெறுப்புனால என்ன ஆகுது? நம்மளுக்கு ரொம்ப துக்கம் வருது. விருப்பத்தினாலையும் வருது. அந்த விருப்பத்தை எப்படி நாம் பூர்த்தி செய்கிறது, அப்படி வெறுப்பை எப்படி நம்ம விலகி வைக்கிறது வாழ்க்கையில் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் தர்மம். தர்மம்னா எது நம்மளை கடைப்பிடித்து வைக்கிறதோ அதுதான் தர்மம். நம்ம உடலையும் உள்ளத்தையும் ஆத்மாவையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதோ அதுதான் தர்மம். நம்மளை விழாத பார்த்துக்கிறது எது இருக்கோ அதுதான் தர்மம். ஆக்சுவலி இந்த ரூம் தான் 302 தான் நம்ம கொடுத்த ரூமு. உலகத்திலே இந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான லாக்கை பார்த்ததே கிடையாது. அதுவும் சாதாரண ரூமுக்கு. இங்கே என்ன சொல்கிறாங்க, நிறையா கெஸ்ட் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஒன் செகண்ட் அவங்க சீக்கிரம் கூப்பிட்டாங்க, அதனால் போயிடலாம். இதில் என்ன சொல்கிறாங்க, கெஸ்ட் வந்துட்டு போயிட்டுருக்காங்க, சாவி கொடுத்தா தொலைச்சிட்றாங்க அப்படிங்கிறாங்க. வண்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி அன்லாக் பண்ணணும்னு ஐடி கார்டில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் டைம்ஸ் டயல் ரைட் வந்து 3 times to 9 இது 0ல் வச்சுக்கிட்டு ரைட்டாக 3 தடவை வந்து 9 கொண்டு வரணுமா. 1 2 3 அப்புறம் லெஃப்ட் 2 times to 39 டைம் ஆச்சு. அப்புறம் ரைட் 1 time to 25 நமக்கு டைம் ஆனதுனால இது பிளாக் பண்ணாமல் போயிடலாம். எவ்வளோதான். லெட்ஸ் கோ. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இப்போ நம்ம ஏன் அவசரமாக போகிறோம்னா, இப்போ குருஜியோட நம்ம ஸ்மார்ட் மெம்பர்ஸ்க்கு ஒரு செஷன் இருக்குது. ரவிசங்கர் குருஜி ப்ளஸ் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு மட்டும் ஒரு செஷன் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவசரமாக போயிட்டுருக்கு. அதில் என்னென்னா, முன்னாடி வீடியோ எடுக்கலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதே ஒரு கன்ஃபியூஷன். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஃபோட்டோவாவது போட நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அப்படியே காரிடார் அப்படியே. ஸோ இதாங்க இந்த நீண்ட நெடிய காரிடார். அங்கேருந்து இதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய காரிடார். அங்கேருந்து இது வரைக்கும் பெருசாக இருக்குது. எவ்வளோ பில்டிங் இருக்குங்கிறது தெரியல. பல பில்டிங் இருக்கும் போல். பாயா லிஃப்ட்டில் போவோம். ஆக்சுவலி இங்கே வந்து 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஷட்டில் சர்வீஸ் இருக்குது. நம்ம ரூம் இது பேர் பசவா அப்படின்னு பேர். இந்த ரூம் நம்ம தங்குற இடத்துக்கு பேர். இங்கேருந்து நம்ம ஹாலுக்கு எவ்ரி 1/2 an hour ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ஆசிரமத்தோட வெஹிக்கிள். கரெக்டாக அந்த 1/2 an hourக்கு வரும். யார் ஏறுறாங்களோ ஏறலையோ விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 3:57. ஸோ இன்னும் 3 minutes அந்த வண்டி எடுக்க போகிறாங்க. அந்த வண்டியில் தான் நம்ம போக போகிறோம். ஸோ இதுதான் நம்ம தங்கி இருக்கிற இடம். நம்மளோடது வந்து மூளை. அந்த மூளையில் நம்ம இருக்கோம் 302. அதோட பார்த்தீங்கன்னா
எனக்கு தெரில தோராயமாக 100+ ரூம்ஸ் இருக்குங்க. ரூம்ஸ் மட்டும் ஒரு 100+ ரூம்ஸ் இருக்கும். நான் ரொம்ப குறைந்தபட்சமாக சொல்கிறேன். எண்ணி பார்த்தோம்னா இன்னும் பல ரூம்ஸ் இருக்கும் போல். ஸோ உண்மையிலேயே நேற்று குடிச்சு பார்த்தோம், அவ்வளோ நல்ல ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. இப்போ வந்து தண்ணி கம்மியாக தான் வருது. நேற்றுக்கு நல்லா ஃபோர்ஸாக வந்தது. ஸோ பாருங்க, வண்டி சொன்னோன்னே எடுத்துட்டா பாருங்க. டைமிங் அவ்வளோ இப்போ கன்று மாதிரி இருப்பாங்க. லிஃப்ட் கிட்ட ஏறி போயிடுவோம். நேற்றுலேருந்து நாய்கள்லாம் நம்மக்கிட்ட வந்து அங்கே பாருங்க. எவருங்க ஓடி எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுப்போம், எது வேணுமோ கட் பண்ணுவோம், எல்லாம் வச்சுப்போம். இப்போ நீங்கள் சொல்லுங்க. ஓகே சரி விக்னேஷ், எப்படி இருக்கு இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் கேம்பஸ்? நல்லா இருக்கு. டிப்ரெஸ்டான உலகத்தில் எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக சுற்றிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு மனுஷனை உட்கார வச்சு முதல்ல நீ யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க, உனக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. சந்தோஷம் அப்படின்றது வெளியில் தேடுற விஷயம் கிடையாது. உனக்குள்ளே இருந்து நீ ஐடென்டிஃபை பண்ணி வெளியே எடுக்கும்போது தான் வந்து உன்னோட லைஃப் நல்லாயிருக்கும், உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு உண்மையை ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது. ரியலி இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் வந்து மாடர்ன் ஏஜுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா ஈவன் ஐடி ஃபீல்டுலாம் கூட இப்போ நிறைய சூசைட் அந்த மாதிரியான விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு அவங்க லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் அந்த ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணீங்கல்ல? பண்ணேன். எப்படி இருந்தது? சரி சார், நல்லா இருந்துச்சு. அதுதான் அந்த பிராணாயாமம் பண்ண சொல்கிறதாகட்டும், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். கிட்ட யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 1 hour கையும் காலையும் கட்டி போட்ட மாதிரி சும்மா எப்பயாவது இருந்திருக்கீங்க? 1 hour நம்மளாம் சும்மா இருந்ததே கிடையாது. அந்த தெனாலிராமன் படத்தில் என்ன என் உடம்பில் ஏதோ வேர்க்கிறதுன்ற மாதிரி என்ன நான் ஒரு மணி நேரமாக சும்மாவே உட்காந்துருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு 1 hour நம்ம வெறும் நம்ம மூச்சை மட்டுமே கவனிச்சுக்கிட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு இருக்கும்போது அது எப்படி இருக்குன்னா ஒரு கலங்கின தண்ணி வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தெளிவாகும். அந்த மாதிரி நம்மளோட எண்ண அலைகள் வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டே வரதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே. ஸோ நம்ம vlog பண்ணிகிட்டே இருக்கும்போது பஸ் முழுக்க ஒரே கோயம்புத்தூர் கோஷ்டி ஒன்று ஏறி இருக்காங்க. ஜெய் குருதேவ். ஸோ எல்லாருமே குருஜியை மீட் பண்ண தான் வந்திருக்காங்க. கரெக்டாக எல்லாருமே குருஜியை மீட் பண்ண தான் வந்திருக்காங்க. அது நம்ம செஷனா இல்லை நமக்கு அப்புறம் செஷனான்னு தெரியல. ஆனால் அங்கே போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ தான் வந்து குருஜியோட ஒரு மீட்டிங் முடிஞ்சது. ஆக்சுவலி எங்களுடைய மெம்பர்ஸ் மட்டும் ஐ திங்க் 30 பேர் இருந்திருப்பாங்க. அவங்களோட மட்டுமே ஒரு 1-to-1 செஷன் இருந்தது. லைக் மெனி டு ஒன் செஷன் இருந்தது. கரெக்டாக நமக்கு வந்து அந்த ஷால் பிரசாதம் கொடுக்கறதுக்காக நான் அப்படி முன்னாடி போனேன். ஆனால் எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தர்மாஜி வந்து பாலிடிக்ஸ் பண்ணி நம்மளை ஒதுக்கி விட்டு அவர் ஃபர்ஸ்ட் போய் வாங்கிட்டாரு. இங்கேயும் வந்து அரசியல் பண்றீங்களா? ஃபுல்லாக இல்லைப்பா, நம்ம வந்து குருஜி பார்க்கறதுக்கு சரி அதான் கொஞ்சம் முந்திக்கிட்டு போயிட்டோம். அதனால வந்துட்டுல அவர் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த செஷன் வந்துட்டு ஒரு கொஞ்சம் கம்மியான நேரம் தான் இருந்தாலும் அந்த ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக வந்துட்டு இருந்து இன்னைக்கு அங்கே உட்காந்துருக்கும் போது அதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன விஷயங்கள் எந்தெந்த நாட்டில் வந்துட்டு எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் வந்து தெரிய வந்தது. நார்த் ஈஸ்ட்டு, காஷ்மீர், அதை தாண்டி வந்து பல நாடுகளில் உள்ள கான்ஃப்ளிக்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் வந்து தீர்த்து வச்சிருக்கிறாரு. அதுக்கான மீடியேஷன் ப்ராசஸ்க்கு வந்துட்டு ஒரு சீஸ்ஃபயர் மீடியேஷன் ப்ராசஸ்க்குலாம் வந்துட்டு இன்னைக்கு ஒரிஜினலாக பண்ணியிருக்காரு. நம்ம ட்ரம்ப் எப்படி கிளைம் எடுத்துக்கிறாரோ அந்த மாதிரி வந்து பண்ணாமல் இந்த மாதிரி ஒரிஜினலாக வந்து பண்ணியிருக்காரு. ஆமாம், எப்படி எதுவுமே பண்ணாமல் ட்ரம்ப் வந்து நான் தான் போர் நிறுத்தினேன் அப்படின்றதோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இவர் சைலண்டா இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு வந்து தெரிய வந்து ரொம்ப அருமையா இருந்தது. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஓகே இது வந்து ஒரு நார்மல் ஆசிரம் போல அப்படின்ற மாதிரி தான் வாங்கிட்டாரு. சோ அதுதான் வந்துட்டு நமக்கு இங்க வந்து தெரியுது. புக் கொடுத்தீங்க? என்ன புக் கொடுத்தீங்க? நான் வரும்போது ஒரு 3 புக் எடுத்துட்டு வந்தேன் நான். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தி ஹிந்து மேனிஃபெஸ்டோ சுவாமி விக்யானந்த் எழுதுனது. அதுக்கப்புறம் டீகாலனைசிங் இந்துவிசம்னு சொல்லிட்டு சுபம் கையெழுத்து வாங்கி சைன்டு காப்பி நீங்க வாங்கிக்கிறதுக்கா? இல்ல அவருக்கு பிரசன்ட் பண்றது நீங்க படிங்க. ஆமா நான் அது இல்ல அதுவும் 2 பேர் முன்னாடி எனக்கு முன்னாடி நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துறேன். நீங்க கேட்டதை நான் உங்களுக்கு ஒன்று
கொடுத்துருப்பேன், இவர் கேட்கவே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு 3 புக்கு வந்து கொடுத்தோம். அப்புறம் யங் திங்கர்ஸ்க்கான ஹிந்துவிசம் வந்துட்டு எப்படி வந்து யங் திங்கர்ஸ்க்கு, அதாவது குழந்தைங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்து அந்த மதம் வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்லா வட்சா அப்படின்றவங்க ஒரு புக்கு இருந்தாங்க. அதை பற்றி நாங்கள் அது 3 புக்குமே வந்து குருஜிக்காக கொண்டு வந்தேன். அது கடைசியாக வந்து கேள்வி கேட்கலாம்னு எந்திரிக்கும் போது சாரிப்பா டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்டாங்க குருஜிக்கிட்ட டேரெக்டாக. நான் எந்திரிச்சு கேட்கும்போது முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. பட் இருந்தாலுமே இந்த vlog இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். காரணம் என்னன்னா, ஆபாஸ் மால்தாஹியாரோட ஒரு பாட்காஸ்ட் இருக்கு நமக்கு, நம்ம அது போயிட்டு இருக்கோம். அவரோட ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு இன்டர்வியூ கேட்குறேன். மோஸ்ட்லி நம்ம சேனல் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன், நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக நமக்குன்னு ஒரு இன்டர்வியூ நம்ம சேனலுக்கு நான் கேட்குறேன். அதில் உங்களுக்கான கேள்விகள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுடைய கேள்விகளை ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜிட்ட கேட்டு நான் உங்களுக்கு பெற்று தரேன். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்கோட மேப்பு. ஸோ யூ ஆர் ஹியர், இங்கே இருக்கோம் நம்ம. இங்கே இந்த ஹால் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மகாவீர் ஹால். இதான் நமக்கு வந்து டெய்லி மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம். நம்மளோட ஹாப்பினஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, இது இங்கே தான். இந்த தியான் மந்திர் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. டெய்லி நைட்டு சத்சங்கம் நடக்கக்கூடிய இடம். டெய்லி நைட்டு வந்து நிறைய பேர் வருவாங்க. ஸ்ரீ ஸ்ரீ குருஜி வந்து பேசுவார். நம்மளுடைய தங்குற இடங்கிறது இங்கே இருக்குது, பசவா ஏரியா. ஸோ இதான் இந்த பசவா ஏரியாவில் நம்ம தங்கியிருக்கோம். அங்கேருந்து இப்போ இங்கே வந்திருக்கோம். ஸோ ஆஃபீஸ் ஆஃப் குருதேவ், இங்கே தான் வந்து நம்ம வந்து குருதேவை மீட் பண்ணோம். ஸோ ஓவராலாக இதான் அன்னபூர்ணா டைனிங் ஹால். இங்கே இருக்கோம், நம்ம தங்கி இருக்கிறது அங்கே. அப்படியே அன்னபூர்ணா டைனிங் ஹால் இங்கே, நடுவில் மெடிடேஷன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இப்போ இல்லைங்க, நடையோ நடக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதான் ஷட்டில் சர்வீஸ். ஷட்டில் சர்வீஸ் பாருங்கள், எவ்ரி ½ அன் ஹவர் இருக்குங்கிறாங்க. அது தவிர கால் பண்ணால் ஷட்டில் சர்வீஸ் வருங்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு காலே போக மாட்டேங்குது. அதே மாதிரி தான் இருக்குது ஷட்டில் சர்வீஸ். பட் ஸ்டில் தே ஆர் ட்ரையிங் தேர் பெஸ்ட், எல்லாருக்கும் அகாமடேட் பண்ணணும் அப்படின்னு தே ஆர் ட்ரையிங். நல்ல ஒரு ஷட்டில் சர்வீஸாக இருக்குது. இவ்வளோதாங்க எங்களுடைய புரிதலுக்கு, இவ்வளோதான் இடங்கள் எங்களுக்கு தேவைப்பட்டது. இதாவது நிறைய இடங்கள் இருக்குது, ஆனால் எங்களோட ஆக்சஸ் எங்களுக்கு தேவையானது இந்த 3 இடம் மட்டும்தான். ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் தான், வித்தவுட் எனி டவுட்டு. ஸோ இப்போ நம்ம வெளியே போகிறோம், அப்படியே வி ஆர் கோயிங் அவுட். உனக்கு இந்த வெண்ணெயை இங்கே வச்சுருந்தாங்க, இந்த பட்டர் மசாலா தோசையில் அப்படியே வழுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பெங்களூர் வந்து பட்டர் மசாலா தோசை சாப்பிடணும் அப்படின்னு ஆசை. ஸோ இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆசிரமத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நைட் வந்து நம்ம திருச்சி போகிறோம். திருச்சியில் நம்ம சேனலை கௌரவிக்கிறாங்க. தமிழ்நாடு பிராமண சமாஜ சார்பாக அந்த ஒரு கௌரவம் கொடுக்கப்படுகிறது நமக்கு. ஸோ நம்ம சேனல் சார்பாக நான் கரெக்ட் பண்ண நான் போகிறேன். ஸோ அதற்காக பஸ்ஸு புக் பண்ணியிருக்கோம். பஸ்ஸு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ 10:30 பஸ், இப்போ 10 o'clock ஆகுது. ஸோ ½ hour சாப்பிட்டு நம்ம போகணும். இப்போ நாங்கள் vlog எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பெண்ணை மசாலா தோசை ஆர்டர் பண்ணோம். இல்லை நாங்கள் போய் பண்ணுவோமா? ஸோ ரொம்பவே vlogகாக தான் இந்த பெண்ணை மசாலா தோசை. எப்படி இருக்குன்னு ஒரு ட்ரை பண்ணலாம். நம்ம கேமராமேன் வேறு பார்த்துக்கிட்டே இருக்காரு, நம்மளை விட்டுட்டு சாப்பிட்றான்ட்டு. உங்களுக்கும் வச்சுருக்கேன், டோன்ட் வரி. உங்களோட ஃப்ரைட் ரைஸ் இருக்குல்ல, நைஸ். எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அது ஸ்டில் நைஸாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த சட்னி சாம்பாரோட ஒரே டேஸ்ட் பண்ணுவோம். இங்கே இல்லைங்க, எல்லாருமே இந்த சாம்பாரில் வெள்ளத்தை போட்டுருவாங்களா, அந்த வெள்ளத்தை போட்டால் மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. ஏன் சாம்பாரில் வெள்ளத்தை போடுறாங்கன்னு தெரியல. பட் இவங்க ஸ்டைல், கர்நாடகா ஸ்டைல் வெள்ளம் போட்டு செய்கிறது நமக்கு தான் அது பிடிக்க மாட்டேங்குது. ஓகே, நைஸ் ஒன். எங்களை நோக்கி வந்திருக்கக்கூடிய மிஸ்டர் கிரண் அவர்களை வருக வருக என வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். பேசு தமிழா பேசு, இந்த ஊடகம் அதோடைய அடையாளமாகத்தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அப்போ அந்த ஊடகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெய்வீகம், தேசியம், இந்த 2 கண்கள் தான் அவங்களுடைய நோக்கம். அப்போ இதை அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க. அவங்களுடைய சான்ஸை நம்ம கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னாக்க, பிராமண சமூகத்துக்கு ஆதரவாகவும் இந்து சமயத்துக்கு ஆதரவாகவும் அதே சமயத்தில் தேசியத்துக்கு ஆதரவாகவும் தான் அவங்க தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டுருக்காங்க.
இன்றைய நாளில் நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நான் அந்த துறையில் இருக்கேன். நான் அப்படி பார்க்கும்போது ஒரு ஊடகம் நடத்துறதுல எவ்வளவு சவால்கள் இருக்குங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது ராஜவேல் நாகராஜனுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு திறமை, ஒரு இண்டிவிஜுவல், அவங்களுடைய டீம், அதை நம்ம முக்கியமாக நம்ம பாராட்டணும். இந்த வயசில் நான் பேசும்போது கேட்டேன், குருநானக் காலேஜில் பிகாம் படிச்சுட்டு ஊடகவியல் துறைக்கு வந்திருக்காங்க. நீங்கள் அந்த பேசுகிற விழா பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முதுமையான, முதிர்ச்சியான, இந்த சின்ன வயசுல எப்படி இவருக்கு ஒரு முதிர்ச்சி வந்ததுன்னு ஒரு பத்திரிகையாளராக எனக்கு நான் பிரமிச்சு போகிறேன். நான் இன்னைக்கு நீங்க டிவி பார்த்தீங்கன்னாக்க எந்த விதமான ஹோம்ஒர்க்கும் பண்ணாம மைக்க பிடிக்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கறது, என்ன பதில் சொல்றது எதுவுமே இல்லாம பிளைண்டா, எந்த ஹோம்ஒர்க்குமே தெரியாமல் நிரம்பி இருக்கிற அந்த ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் ஒரு கூட்டத்துல கிரண் தனித்து ஒரு தனித்தன்மையோடு இயங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கிரண் மட்டுமில்ல, கிரண் போன்ற பல பத்திரிகையாளர்களை, ஊடகவியலாளர்கள் பேசுதமிழா பேசு தொடர்ந்து உற்சாகமாக உருவாக்க வேண்டும். இது இந்த சமூகத்துக்கு அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு கிரண் அவர்களை இங்கு நான் பேச அழைக்கிறேன். ஸோ எங்களை இங்கு அழைத்ததற்கு 2 முக்கியமான காரணம் சொன்னாங்க. ரமேஷ் சார் கூட சொன்னார். ஒரு முக்கியமான காரணம், எங்களுடைய சேனலில் நாங்கள் ஒளிபரப்பிய அருந்தொண்டாற்றிய தமிழக அந்தணர்கள் அப்படின்ற இந்த ஒரு புக்கு. இங்கே ஒரு சமூகம் தொடர்ச்சியாக அந்த சமூகத்தை டார்கெட் பண்ணி உழைக்காமல் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, உழைக்காமல் மற்றவர்களுடைய உழைப்பை சுரண்டி மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க என்ற ஒரு துஷ்பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக ஒரு கட்டமைப்பை இங்கே செய்து கொண்டிருந்த நிலையில் அதை உடைக்க வேண்டும் என்றால் இந்த சமூகம், இந்த ஒரு குறிப்பிட்ட சாதி சமுதாயத்துக்கு என்னென்ன தொண்டாற்றியது என்பதை பற்றி பேசியே ஆகணும் என்பதற்காக இந்த அருந்தொண்டாற்றிய தமிழக அந்தணர்கள்லேருந்து லக்ஷ்மி நாராயணன் என்பவர் அந்த புத்தகத்தை எழுதியிருந்தார். எங்களுடைய சேனல்ல அதை பற்றி பேசினவரோட பேர் லக்ஷ்மி நாராயணன். ஸோ லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் அவர் எழுதிய புத்தகத்தை எங்களுக்கு கொடுத்து உதவிய தாம்ராஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். 2வது காரணம் அவங்க சொன்னது, எங்களுடைய சான்ஸ்கிரிட் பாட்காஸ்ட் அதற்காகவும் சேர்த்து இந்த கௌரவம் என்று. அந்த பாட்காஸ்ட் ஷூட் பண்ணும்போது லிட்ரலி இப்பேற்பட்ட ஒரு வரவேற்பு இருக்கும் என்று சுத்தமாக நான் எதிர்பார்க்கல. எங்கே சென்றாலுமே, இங்கன்னு இல்லை, நான் எங்கே போனாலுமே உங்களுடைய சான்ஸ்கிரிட் பாட்காஸ்ட் பார்த்தேன். தமிழக ஊடகத்தில் யாருமே ட்ரை கூட பண்ணாததை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், தேங்க்யூ என்று சொல்லியிருக்கீங்க. அதற்காக இவ்வளோ ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்ததுக்கு நன்றி. திருச்சியில் ஹோட்டல் ஆக்சினா லைகன் இங்கே தான் நம்ம சேனலை கௌரவிக்கிறாங்க. நமக்குன்னு 311 ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே சொல்லப்போனால் இது ஒரு ஸ்டார் ஹோட்டல்னு சொல்கிறாங்க, 3 ஸ்டார் ஹோட்டல் சொல்கிறாங்க. இவ்வளோ நல்ல ஹோட்டல், நமக்கு நல்ல ரூம் வேறு போட்டு கொடுத்துருக்காங்க. போட்டோன்னே வந்துருச்சு. ஸோ பாருங்க, எல்லாமே இங்கே இருக்குது. அவங்ககிட்ட முன்னாடியே கேட்டுக்கிட்டேன், அரசியல் பேசலாமா மேடையில் அப்படின்ட்டு. பேசலாம். போன தேர்தலில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஓப்பனாகவே நாங்கள் மோடியை சப்போர்ட் பண்ணுறோன்னு அறிவிச்சிருக்கோம். ஸோ போயிட்டு வந்தாச்சு, ஃபங்க்ஷன் இப்போ தான் முடிஞ்சுது. அவ்வளோ கௌரவம், அவ்வளோ ஒரு அன்பு, மக்களுடைய பேரன்பு நம்ம சேனல் மேலே எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கண்கூடாக பார்க்க முடிஞ்சது. கடைசியாக சனாதன தமிழர் சங்கமத்தப்ப இந்த ஒரு பேரன்பை பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா திருச்சியில் இவ்வளோ மக்கள் நம்மளுடைய சேனலை பார்க்குறாங்க. ஜஸ்ட் வாட்சர்ஸாக இருக்கிறது வேறு, நம்ம சேனல் மேலே அது அவங்களுடைய சேனல்னு ஓன் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எங்களுடைய குரலாக ஒலிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு அன்பு கொடுக்கறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. வி ஸ்டாண்ட் ஸ்ட்ராங் பிகாஸ் ஆஃப் த பப்ளிக் சப்போர்ட். மக்களுடைய பேர் ஆதரவுக்கு நன்றி. இன்னைக்கு வந்து சண்டே, இன்னைக்கு நைட் வந்து நம்ம திரும்பி சென்னை போகிறோம். நாளைக்கு மண்டேலேருந்து நம்ம ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுதுல்ல. ஸோ ஒரு 3 days நம்ம கேமராமேன் வந்து 3 days. ஃபர்ஸ்ட் டே ஆஷ்ரம் டூரு, செகண்ட் டேவும் ஆஷ்ரமில் தான், ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆஷ்ரம் பெங்களூரில், 3rd டே இங்கே. உண்மையிலே ஏதோ ஹாயாக எக்ஸ்கர்ஷன் போடணும்னு கிடையாதுங்க. அங்கே போகிற எல்லா இடத்துலையுமே இப்போ என்ன ஷூட் பண்ணலாம், அப்போ என்ன ஷூட் பண்ணலாம், சின்ன கேப்பு கிடைக்குமா. இந்த ஹாப்பினஸ் ப்ரோக்ராம்ட்டு எங்களுக்கு அந்த இது கொடுத்தாங்கல்ல, இந்த சுதர்ஷன கிரியாலாம் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு செஷனுக்கும் அடுத்த செஷன் நடுவில் என்ன ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு ஓடி காலெலாம் பயங்கரமாக வலிக்குது. இப்போ மணி வந்து 6:30 ஆகுது. இன்னும் பஸ் புக் பண்ணல சென்னைக்கு. இப்போ புக் பண்ணுறதா இல்லை அப்புறமா புக் பண்ணுறதா அப்படிங்க வெயிட் பண்ணிட்டு, லைக் இப்போ போகிறதா இல்லை அப்புறமா போகிறதான்ட்டு. இப்போ போனால் 2 கண்டா தான் இருக்கும். இப்போது 7 மணிக்கு பஸ் ஏறினா கூட 1 மணிக்கு போய் சேருவோம். அது 2 கண்டா டைம். ஸோ நம்ம கேமராமேன் அதுக்காக நாங்கள் வந்து ஒரு 10 or 11 கிளம்புறோம் அப்படின்னு இருக்கோம். ஸோ எங்களுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோஸுமே, சீரீஸில் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கோம். இந்த திருச்சி பெங்களூர் நம்ம கிடைச்ச குறைந்தபட்சமான டைமில் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கோம். அது எல்லாமே நம்ம சேனலில் பேக் டு பேக் வரும்.
வெற்றிகரமாக நம்மளுடைய பெங்களூர் மற்றும் திருச்சி சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு இன்னைக்கு அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். காலையில் தான் வந்து சேர்ந்தோம். வீட்டுக்கு போய் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வந்தாச்சு. மேலே தான் அண்ணன் இருக்காரு. அண்ணனுக்கு கொடுத்த விருதை அப்படியே சர்ப்ரைஸாக கொண்டு போய் அவருக்கு கொடுத்துருவோம். சர்ப்ரைஸ் தான், இன்னொரு விட்டு சொல்லலை, நம்புங்க, உண்மையிலே சர்ப்ரைஸ் தான். பார்த்து போங்க. நம்முடைய பொருட்களங்களால அவருக்கு ஒரு ஷாலை கொடுத்துட்டு கொடுத்தது அப்படியே கொடுக்க முடியல. அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. லாக் முடிஞ்சது. ஓகே, சிறப்புடா. ஸோ இது நான் என்ன பண்ண போறேன் கேட்டா